வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண கதை இல்ல. நம்ம தமிழ் மண்ணுல ரத்தத்தாலையும் வீரத்தாலையும் எழுதப்பட்ட, ஆனா நம்மள பல பேரால மறக்கப்பட்ட ஒரு மாமன்னனோட உண்மையான வரலாறு. பாருங்க, வாள் ஏந்தணும்னு நிறைய அரசர்களுக்கு ஆசை இருக்கலாம். ஆனா அந்த வாளே எந்த கைகளை தேடி வரும் தெரியுமா? அது பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரோட கரங்கள் தான வரலாறு சொல்லுது. நம்ம தமிழ்நாட்டு வரலாறுல ஒரு மன்னர் பிறந்து 1000 வருஷம் கழிச்சு கொண்டாடப்படுற சதய விழான்னு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. இது இதுவரைக்கும் ரெண்டு மாமன்னர்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதுல ஒருத்தர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ராஜராஜ சோழன். அப்போ அந்த இன்னொருத்தர் யாரு? கரெக்ட். இந்த கேள்விக்கு பதில தேடிதான் நம்மளோட இந்த முழு பயணமும் இருக்க போகுது. வாங்க இந்த வரலாற்று பக்கங்களை ஒன்னா புரட்டி பார்க்கலாம். முதல்ல அந்த மாமனிதர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சதய விழாங்கிற மரியாதை எவ்வளவு பெரிய விஷயம்னு நாம புரிஞ்சுக்கணும். சதய விழாங்கிறது சும்மா இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு மன்னரோட தாக்கம், அவரோட புகழ் 1000 வருஷத்தையும் தாண்டி மக்கள் மனசுல நிக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த பிரம்மாண்டமான விழா நடக்கும். இது வெறும் கொண்டாட்டம் இல்லைங்க, இது ஒரு சரித்திரத்தோட அங்கீகாரம். இப்போதான் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. நாம தேடிட்டு இருக்கிற இந்த மன்னர் இருக்காரே, இவர்தான் ராஜராஜ சோழனுக்கே முன்னாடி சரித்திரப்படி இந்த சதய விழா மரியாதைக்கு தகுதியான முதல் பேரரசர். நம்ம முடியுதா? சரி வாங்க, இனிமேனும் சஸ்பென்ஸ் வேணாம். அந்த மாவீரன் யாருன்னு இப்பவே பாத்துடலாம். அவரோட பேரு பேரரசர் 2ஆம் பெரும்பிடுகு முத்தரையர். இயற்பெயர் ஸ்வரன்மாறன். சொல்றாங்க, இந்த பேரை கேட்டாலே எதிரிகளோட கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் நடுங்குமா. இவர் வாழ்ந்த காலம் ரொம்ப பழசு, அதாவது கிபி 7ஆம் நூற்றாண்டு. கிபி 675ல சதய நட்சத்திரத்துல பிறந்து கிபி 705ல இருந்து 745 வரைக்கும் சரியா 40 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு. இந்த 40 வருஷ ஆட்சிய சும்மா ஒரு நல்ல ஆட்சின்னு வரலாறு சொல்லல. அதுக்கும் மேல போய் இத தமிழகத்தோட பொற்காலம்னு சரித்திர ஆசிரியர்கள் கொண்டாடுறாங்க. அப்போ பாத்துக்கோங்க எப்பேற்பட்ட ஆட்சியா இருந்திருக்குன்னு. ஒரு பேரரசரோட பெருமையே அவரோட போர்க்கள வெற்றிகள்ல தானே இருக்கு. வாங்க இப்போ இவரோட வீரத்தை பத்தி கொஞ்சம் பாப்போம். அவர் தன் வாழ்க்கையில மொத்தம் 16 பெரிய போர்களை சந்திச்சிருக்காரு. அதுல இந்த 14ன்ற நம்பர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது அவர் யாருடைய உதவியும் இல்லாம தனியால நின்னு ஜெயிச்ச தொடர்ச்சியான வெற்றிகளோட எண்ணிக்கை. வஞ்சி, காந்தலூர், கொடும்பாலூர், அண்ணல்வாயில், மணலூர்னு சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழ்நாட்டோட பல முக்கிய போர்க்களங்கள் இவரோட வீரத்துக்கு சாட்சியா இருந்திருக்கு. பொதுவா ஒரு வழக்கம் இருக்கு, போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம்தான் வாகைப்பூவை சூடுவாங்க. ஆனா பேரரசர் பெரும்பிடுகுவோட தன்னம்பிக்கைய பாருங்க. அவரு போருக்கு கிளம்பும் போதே தலையில வாகைப்பூவோட தான் கிளம்புவாராம். வெற்றி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுருச்சு, அது நமக்கு தானு சொல்லிட்டு போவாராம். அடேங்கப்பா! அவரோட பட்டப்பேரான பெரும்பிடுகுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? பேரிடி. அதாவது எதிரிகள் மேல ஒரு பெரிய இடி மாதிரி இறங்கி தாக்குறதுனாலதான் அவருக்கு இந்த பேரே வந்துச்சு. சரி, அவர் ஒரு மாபெரும் போர்வீரன் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அவரோட இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். அவர்தான் நம்ம தமிழுக்கு முதல் முறையா மெய்கீர்த்திய அறிமுகப்படுத்தின தமிழ்வேந்தன். அது மட்டும் இல்ல, அவரே ஒரு கவிஞர். கன்னி தமிழ்ல வெண்பாக்கடை எழுதி அது காலத்தால் அழியாம இருக்கணும்னு கல்வெட்டுலயும் பதிச்சு வச்சிருக்காரு. ஆமா, போர்க்களத்துல 14 தனி வெற்றிகளை பார்த்தோம் இல்லையா? அதே மாமன்னன் தான் இலக்கிய களத்துல 24 வெண்பாக்களை படைச்சிருக்கார். இந்த எண்களே சொல்லும் அவர் எவ்வளவு பன்முக திறமைசாலின்னு. சுருக்கமா சொல்லணும்னா, பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் எதிரிகளை வீழ்த்தின வாளாகவும் இருந்திருக்காரு, தமிழ் இலக்கியத்தை வளர்க்கிற கரமாகவும் ஒரே நேரத்துல திகழ்ந்திருக்காரு. இவ்ளோ பெருமைகளுக்கு சொந்தக்காரரான இவரை பத்தி இன்னைக்கு நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்? என்ன முக்கியத்துவம்? இராணுவத்துல ஈடு இணை இல்லாத வெற்றிகள், கலாச்சாரத்துல தமிழுக்கு முதல் மெய்கீர்த்தி, அப்புறம் காலத்தால அழியாத 1000 ஆண்டு மரியாதை. இதுதானா ஒரு மாபெரும் பேரரசனுக்கான அடையாளம். ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இவ்ளோ பெருமைகளை கொண்ட இந்த மன்னரோட வீர வரலாறு இன்னிக்கும் நம்மள பல தமிழர்களுக்கே தெரியாம இருக்கு. வரலாறு மறக்கப்படலாம், ஆனா அவரோட தாக்கம் இன்னிக்கும் அழியாது. அதனால கடைசியா நாம நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இந்த மாபெரும் தமிழ் பேரரசரை சாதி மதம்னு குறுகிய வட்டங்களுக்குள்ள அடைக்காம ஒரு ஒப்பற்ற தமிழ் மன்னரா நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோமா? சிந்திச்சு பாருங்க.